எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்ஜி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கயோலின் கிளே இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இன்றைக்குள்ள ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி நிறைய நாள் யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஓகேவா? நான் வாங்கியிருக்கிறது பயோ ஆர்கானிக், அதாவது பியூரான ஆர்கானிக் ப்ராடக்ட். எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே சேர்க்கப்படாத 100% நேச்சுரலாக உள்ள ப்ராடக்டில் பண்ணது தான் இது. டைரெக்டாக அவங்க மண் உள்ளாடி தோண்டி எடுக்கிற நேரம் கிளே அப்படின்னு, அதாவது நம்மளோட பூமியில் பார்த்திங்கன்னா மண் லேயராக இருக்கும். மேலே உள்ள மண் ஒரு விதமாக இருக்கும், கொஞ்சம் தூரமாக உள்ளாடி தோண்ட தோண்ட வேறு வந்துக்கிட்டே இருக்கும். லேயர், ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக மண் இருக்கும். ஓகேவா? அதில் கிளேயும் இருக்கும். அந்த கிளேயில் தான் இவங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது கயோலின் கிளே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இதிலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 100% நேச்சுரல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது 100 கிராம் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸு 199 ரூபாய். ஆஃபரில் ஆனால் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். மைக்ரோ ஃபைன் பவுடராக பண்ணியிருக்கிறாங்க. இதை ரொம்ப பவுடர் பண்ணி போட்டிருப்பாங்க. எதுவுமே எதுவுமே இருக்காது, ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்குது. ஓகேவா? அப்புறமா இதில் கெமிக்கல் ஆட் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 100% பியூர் ஆனது அப்படின்னு, இந்த பயோ ஆர்கானிக்கோடது. ஓகேவா? இதே கயோலின் கிளேல வேறு பிராண்டில் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பயோ ஆர்கானிக் பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூவாக கொடுக்குறேன். சில நேரங்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுத்துருப்பேன், அதே ப்ராடக்ட்டு வேறையும் பிராண்டில் இருக்கும். ஓகேவா? அந்த பிராண்டில் இந்த பிராண்டில் இருக்க குவாலிட்டி அதில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வருத்தத்தை கொடுக்கும், பலன் கொடுக்கலையே அப்படின்னு. அதனால் நான் யூஸ் பண்ணுறனோ அதை பற்றி தான் நான் சொல்கிறேன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் இதை சொன்னேன். ஓகேவா? நிறைய ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சேம் ப்ராடக்ட்டு ஆனால் வேறு பிராண்டில் போகிற நேரம் விதவிதமாக அவங்க கெமிக்கல் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். அதனால கரெக்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. ஓகேவா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. நான் வாங்கியிருக்கிறது பயோ ஆர்கானிக்கோடது. இந்த ப்ராடக்டில் நிறைய விதவிதமான ப்ராடக்ட் பவுடர்ஸ் இருக்குது. ஓகேவா? அலோவேராவும் சரி, இல்லை நிறைய லெமன், ஹைபிஸ்கஸ், நிறைய பிக்சர்ஸ், நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளாடி பார்த்தீங்கன்னா இது வெளியே எடுக்கிற நேரம் இது மாதிரி ஒரு பேக்கெட்டில் இந்த ப்ராடக்ட் வருது. ஒயிட் கலரில் பவுடராக இருக்கும். ஓகேவா? நான் யூஸ் நிறைய பண்ணிட்டேன். பேலன்ஸாக உள்ளது இதில் இருக்குது. இதே மாதிரி சும்மா ஃபோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. எடுத்து அப்புறமா உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கிறத ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நல்லபடியாக ஏர் டைட்டாக்கி வச்சுக்கணும். ஓகேவா? ஏர் எதுவும் உள்ளாடி போகாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா உள்ளாடி ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேப்பரில் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் என்ன விதமான பவுடர், இதே மாதிரி நேச்சுரலான விஷயங்களை வச்சு பண்ண பவுடர்ஸ் என்னதெல்லாம் இருக்குது, நம்ம எசென்சியல் ஆயில் என்னதெல்லாம் 100% பியூரான வேறு ஆயில்ஸ் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்டை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதில் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஹேருக்கு ஆன்டி ட்ராண்ட்ரஃபுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்படி 3 ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பூனு கயோலின் கிளே எடுத்துக்கணும், 1 ஸ்பூனு ஹனி எடுத்துக்கணும், 2 ஸ்பூனு அலோவேரா ஜெல், அப்புறமா 10 ட்ராப்ஸ் லெமன் கிராஸ் ஆயில், அப்புறமா அதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணணும். இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளது கிடையாது. ஓகேவா? இந்த மொத்தமாக இந்த பேக்கெட்டில் 100 கிராம் 100 கிராம் ப்ராடக்ட் இருக்குதுன்னா இந்த மொத்த ப்ராடக்டையும் ஒரு கிளாஸ் ஜாரில், ஓகேவா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த மெட்டலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கிளாஸ் ஜார், கண்ணாடி ஜாடி இருக்குல்ல, அதில் மட்டும்தான் நீங்கள் ப்ராடக்டை பத்திரப்படுத்தி வைக்கணும். இது மொத்தமாக நீங்கள்
உள்ளாடி அந்த பாட்டிலுக்கு உள்ளாடி தட்டுனதுக்கு பிறகு உங்களுக்கு டேனை ரிமூவ் பண்ணுற ஒரு பேக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு வாசித்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்குங்க. நான் என்னதெல்லாம் சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சின்னதாக உள்ள கிளாஸில் உள்ள ஜார் இருந்துச்சு. அது லோட்டஸ் க்ரீமோட காலியான ஜார். அது அந்த கிளாஸ் ஜாருக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அதில் கயோலின் க்ளே பவுடரை போட்டுக்கிறேன். அதுக்கு கூட ஹனி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி அப்புறமா வந்து ஆயில் வந்து ரொம்ப குறைவாக வந்து சேர்த்துக்கணும், எசென்சியல் ஆயில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபுல்லாக வந்து நான் வந்து சேர்த்துக்கல, அதில் ஒரு பாதி கூட வரல, ஒரு 3 ஸ்பூனு மாதிரி தான் கயோலின் பவுடர் வந்து அதில் சேர்த்துருக்குறேன். அதனால கொஞ்சமாக 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணால் போதும் எசென்சியல் ஆயில். ஓகேவா? எசென்சியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எஃபெக்டாக இருக்கும். ரொம்ப குறைவான அளவு தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா லெமனை வந்து கொஞ்சமாக என்னோட இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமனை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை நான் வந்து ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நான் ஹனி ஏன் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்காது. ஓகேவா? அதனால் ஹனி நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த கயோலின் க்ளேயை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். ட்ரை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட வேலையே ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் ரிமூவ் பண்ணுறது தான் இதோட வேலை. அது ஆயிலாக இருக்கட்டும், இல்லை டஸ்ட்டு பொல்யூஷனால் வந்த எந்த விதமான அழுக்குகள் போர்ஸுக்கு உள்ளாடி போய் அடைஞ்சி இருக்கிறது மொத்தத்தையும் அது வெளியே கொண்டு வந்துடும். ஓகேவா? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிளியரான சூப்பரான ஒரு ஸ்கின்னாக மாற்றுறது தான் அந்த க்ளேயோட வேலை. பக்கா சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதிகமான ஆயில் வர்றதுனால ஸ்கின்ல பிம்பிள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டெய்லி வந்து வெளியே போய் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பொல்யூஷனால் ஸ்கின்னில் அதிகமான ப்ராப்ளம் இருக்கும். டஸ்டெல்லாம் வந்து சேர்ந்துக்கும். அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதை நான் டெய்லியும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்டு டே சூப்பர்னு தோணுச்சு, செகண்ட் டே சூப்பர், தேர்ட் டேயும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா 4th டேயில் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஓவரால் ஸ்கின் வந்து ட்ரை ஆகுதோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஃபீல் ஆச்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் நார்மல் ஸ்கின். ஓகேவா? ஆயில் ஸ்கின் கிடையாது, நார்மல் ஸ்கின். இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையான ஃபீல் ஆன பிறகு தான் எனக்கு தோணுச்சு இதை டெய்லி யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது அப்படின்னு. அதாவது நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி இந்த பேக்கை யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. பேக்கை வந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸுக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஏற்கனவே டேனை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள பேக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின்னுக்கு நிஜமாகவே ஒரு க்ளோ, ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுறது விசிபிளாக கரெக்டாக தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் வந்து நார்மலாக நமக்கு வந்து டைரெக்டாக அந்த பவுடரை கொஞ்சம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தேன். டெமோ இதில் போடுறேன். அதை அப்ளை பண்ணுற நேரம் ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ கிடைக்குது. நல்லா இருக்குது. டீப்பாக நல்ல ஒரு க்ளீனிங், அவ்வளவு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுது. ஸ்கின்னை தொட்டு பார்க்குற நேரம் நமக்கு தெரியும் பாருங்க, நல்ல ஒரு டீப்பாக க்ளீன் பண்ணியிருக்கிறது கிளியராக நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். டச் பண்ணி பார்த்தாலே நல்லா கரெக்டாக வந்து தெரியும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கு பிறகு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கணும். ஓகேவா? 20 மினிட்ஸுக்கு பிறகு ட்ரையான பிறகு தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். வாட்டர் கையில் தொட்டு இந்த மாதிரி இப்படி வைக்கிற நேரம் கையில் வந்து அப்படி ஒட்டி ஒட்டி வந்துக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்கு பிறகு வாட்டர் நல்லபடியாக தொட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறது எதுக்காகனா அந்த க்ளே வந்து எல்லாமே வந்து செட் ஆகி இருக்கிறது நல்ல ஒரு க்ரீமாக அப்படி மாறுறதுக்கு. ஓகேவா? நல்லபடியாக மசாஜ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. ரிமூவ் ஆன பிறகு பாருங்கள் ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இதை க்ளீன் பண்ணி டவலில் முகத்தை தொடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து
டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் ஈவினிங் இல்லை நைட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ரிவ்யூக்கு கேட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு முறை யூஸ் பண்ணலை, பல முறை யூஸ் பண்ணிட்டேன். இது அதுவும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தேன்னா இந்த கிளாஸ் ஜாரில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லாமல் வேறு நீங்கள் பிளாஸ்டிக்கில் இல்லை வேறு ஏதாவது மெட்டலில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் மொத்தமே வந்து கெட்டு போயிடும். ஓகேவா? அதனால கிளாஸ் ஜாரில் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அடியில் போய் படிஞ்சிக்கும். மேலே வந்து கொஞ்சம் தெளிஞ்சு நிற்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, மேலே வந்து நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை உங்களோட ஃபிங்கரை நல்லபடியாக க்ளீன் பண்ணிக்கிட்டு ஃபிங்கரை வச்சுனால மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிக்கிட்டு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பேக், ரொம்ப பிடிச்சிருக்கு. நேச்சுரலான ஒரு விஷயம் கூட, எந்த கெமிக்கலும் இல்லை. நல்லா இருக்குது. நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.